ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. அப்படிதான் நீ என் மூஞ்சில சூரிய வெளிச்சம் அடிக்குது, என் மூஞ்சி அசிங்கமா தெரிய வைக்குது. பேபிமா கொஞ்சம் மேல தூக்கு, நல்ல இப்படிதான் இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரே தட்டல் புட்டலா வேலை நடந்துட்டு இருக்குது. ஏகப்பட்ட வேலைங்க. நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், வேலை இல்லை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை. அதை மறந்துட்டுமே, அச்சோ இதை மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எங்க போறோம், பாப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு மெயினா தேவையான பொருள்லாம் சொல்லக்கூடாது. அதை சரி சொல்லிடுறேன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு மெயினா ஃபாதர் வந்து என்ன சொல்லிட்டாரு, ரோசரி அண்ட் தென் திருக்குடும்ப ஆண்டவர் அப்புறம் பைபிள் மூணும் கம்பல்சரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மாமியாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாதரும் இன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதனால நம்ம சல்லன் கிளம்புவோம். நம்ம வந்து இங்கே இருக்கு மாதா கோயிலே. மாமியார்னா உனக்கு யாருப்பா? எனக்கு அக்கா சம்மந்தி. ஓகே, அக்கா சம்மந்தி எல்லாம் ஒண்ணுதான் அப்படி சொல்லணும். ஸோ அதனால கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கும். வெற்றி 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 வெற்றி. ஷாப் மூடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாருங்க, ஆமா இன்னும் செம்ம பிளெஸிங்ஸ். ஆண்டவர் என்னடா இது ஆண்டவரே, நீ இது வர வழியில பஜ்ஜி வாங்கி கொடு, டீயை வாங்கி கொடுன்னு ஆத்தாலும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணி லேட் பண்ணிடுச்சுங்க. அதுக்குள்ள நாங்க லேட் பண்ணோமா, அப்பா மகளே நீங்க தூங்கல. பட் ஆனா ஆண்டவர்னால சூப்பர் ஆசீர்வாதம். ஃபாதரே வந்து பைபிளும் ரோசரியும் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னடா இது ஆண்டவரே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சூப்பரா அமைஞ்சிருச்சு. ஓகே, ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்தது எங்க போறோம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்க அம்மாக்கு சென்னையை சுத்தி காட்ட போறோம். சென்னையை சுத்தி காட்ட போறோம். உங்க அம்மா ஏறி உட்காரும் போதே எனக்கு தெரியும். நீ பேச பண்ணிட்டு இருக்க, நீ நானும் கசக்கி கசக்கி புழிஞ்சுன்னு இருக்கேன். உன்னை அப்படியே என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. காப்பி அடிக்கிற மூளை. படிக்கும் போதே காப்பி அடிக்காம இருந்தா பரவாயில்ல. காப்பி அடிச்சு பாஸ் பண்ணி 12வது வரைக்கும் வந்தேன். காலேஜ முடிச்சேன். ஒரிஜினல் தெரியுமா? என்னது ஒரிஜினல்? நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா, பாப்பா மேரேஜுக்கு எப்படி எல்லாரையும் இந்த ரிசப்ஷனுக்கு எப்படி எல்லாரையும் இன்வைட் பண்றது அப்படின்ட்டு. உடனே இந்த அம்மா வந்து 40 வாட்டி அதே காலையில இருந்து என்கிட்ட சொல்லிக்கினே இருந்தது. சொல்லிட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, நான் தான் சொன்னேன் அப்படின்னு. சித்திரக்கொல்லி. சரி, நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க, உங்களை எல்லாம் எப்படி இன்வைட் பண்றது. அதுக்கப்புறம் வேற என்ன நல்லா இருக்கும்? கிரீமி சிக்கன் வேணாம், தந்தூரில இல்ல. தந்தூரி இருக்காதீங்க. இது இருக்கா, லெக் பீஸ் இருக்கா? அதான் லாலிபப் இருக்கு. சிக்கன் லாலிபப் சொல்லுங்கப்பா உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு நூடுல்ஸ். அது சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அப்படியே ஆர்டர்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. பேமா, நீ காப்பி அடிச்ச பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் இப்போ உன்னை வந்து இப்போ நான் வந்து நல்ல ஐடியா சொல்லின்னு இருக்கேன். நீ வந்து அதை வந்து நீ எப்படின்னா மேனிபுலேட் பண்ற. ஓ, நான் மேனிபுலேட் பண்றேன். ரைட், ஓகே. இப்போ வரும்போதெல்லாம் யோசிச்சு வந்தல இந்த வேர்டிங்க்கு. இதே அப்படியே நேராக மாறினே இருக்கும். நல்ல ஐடியாவா ஒரு கடைசியில ஒரு சொல்யூஷன். ஓகே ஓகே. எப்படி இன்வைட் பண்றது அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்க கையிலே விடணும். சரி, ரைட், ஓகே ஓகே. அப்புறம் ஆர்டர்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். எங்க அம்மாவுக்கு மெரினா பீச் இப்போ தானே வர. எப்போ வர? எங்க அம்மா மெரினா பீச்சே வந்து ஏன் ஏற்கனவே நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோமே. என்ன உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் அந்த சமாதியோட போயிட்டாங்க அப்படியே. ஓ, உள்ள வரல. பீச்ல மண்ணுல கால வைக்கல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி பார்த்தோம். ஆமா, இதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே திரும்பி லேட் ஆயிடுச்சுல்ல. ஆமா, நான் லேட் நைட்டு கூப்பிட்டு வந்தேன். ஸோ அதனால பீச்சை காட்டலான்னு. இப்போதான் இத்தனை வருஷத்துல 68 வயசு ஆகுது உங்க அம்மாவுக்கு. எங்க அப்பா எப்ப கூப்பிட்டு போனாருன்னு எவ்வளவு வயசுன்னா? 62 61. எப்படி ஏமாத்துற பத்தியா நீ 8 வயசு எச்சா போட்டு. அதனால இப்பதான் கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்மளால முடிஞ்ச ஒரு அப்படியே சாப்பிட்டு அப்படியே பீச்ல போய் காலை நினைச்சிட்டு வரணும். அவ்வளவு தூரம் எல்லாம் நடக்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நானே நடக்க மாட்டேன் அவ்வளவு தூரம். அந்த பலகை இருக்கு, இங்கதான் இருக்கு. எனக்கே ரொம்ப ஆசை. பலகாதனோட செருப்பு கட்டிட்டு நடக்கலாம்னு பார்த்தா மீன் முள் வந்து இதுல இருக்கு. ஆமா, மணல் கூட என்ன இருக்குது? ஆமா, அதனால இதுக்குள்ள வெறும் காலில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு தகவல் இதுதான். அதனால அந்த பலகையில ஏறி வேணா கொஞ்சம் தூரம் நடந்து போலாம். ஓகே வேகமா. லாலிபாப் வந்திருக்கி. இப்போ அங்க ஒருத்தர் உட்கார்ந்து நிக்காங்கப்பா, அவங்களுக்கு எடுத்து. நான் இதை வந்து வீடியோக்கு தான் எடுக்கிறேன். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட். நான் என்னோட ஐட்டம் சொல்லியிருக்கிறேன். அந்த ஐட்டம் நான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு எடுத்து கொடு. இந்தாங்க. சூடா இருக்கா? லைட்டா சூடா இருக்கு. சரி அதுவா, நீங்க எடுத்து சாப்பிடு. சீக்கிரம் சீக்கிரம் இதெல்லாம் மொத்தத்தையும் சாப்பிட்டு ஒரே நாள்ல குண்டாயிரணும். அப்படி ஒரு ஐட்டம் இருந்தா முதல்ல வாங்கி சாப்பிட்டுருப்பேன்றியா? எடுத்து கடிக்கணும், இப்படி பிச்சுன்னு இருக்கக்கூடாது, அப்படியே வாயில வச்சு கடிக்கணும். லாலிபாப் போன் கொடுங்க, நான் எடுக்கிறேன். நல்லா இருக்கா? ஓகே. இப்போ நீ டேஸ்ட் பண்ணலையா? எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. நான் டேஸ்ட் பண்ணுவேன். இல்லப்பா, நான் டேஸ்ட் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஐட்டம் நான் டேஸ்ட் பண்ண போறேன். என் ஐட்டம் வருது, அதை நான் சாப்பிடுவேன். ஓகே, அது ஏதாச்சும் கொஞ்சம் பிரசந்துச்சு அப்படின்னா அப்போ உங்க ஐட்டமுக்குலாம் நான் வருவேன். ஆவலோட சொல்ல போறேன்றதை நான் சொல்லிட்டேன். ஒரு பிள்ளைக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸை கொட்டாம தட்டை நீட்டின்னுக்கிறோம். கிட்டக்கிட்டன்னு எடுத்து அது தட்டில் கொட்டிச்சு தின்ற வேலையை பார்க்குதுன்ற. சில்லி பீஃப். ஓகே, இங்கே கொடுங்க. அது ஏன் ஐட்டம்? சொல்லுப்பா. நீ என்னப்பா நம்ம சொன்னீங்க இப்போ? போதுமாப்பா? ஆளுக்கு 2 டிஷ்ன்ட்டு 4 பேருக்கு 3 பேருக்கு 6 டிஷ் சொல்லியிருக்கிறீங்க. சைட் டிஷ் யாருன்னா சாப்பிட முடியாது. க்ரீமி சிக்கன் மாதிரி. க்ரீமி சிக்கனா? ஓகே ஓகே. இல்லைப்பா, சாப்பிட்டியா? வயிறு வீங்கின்னு இருக்கு. என் வயிறுலாம் வீங்கல. நான்லாம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். நான் ரைஸே சாப்பிடல, வெறும் சைட் டிஷ்ஷஸ் மட்டும் சாப்பிட்டேன். எங்க அம்மாவுக்கு பாதி பிடிச்சிருக்கு, பாதி பிடிக்கல தானே? இல்லை, நல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. நல்லா தான் இருந்தது. என்னோட சிக்கன் மட்டும் தான். என்னோடது ஆர்டர் பண்ணது எல்லாமே நான் சாப்பிட்டேன். என்ன போய் வந்து எனக்கு இப்போ ஜீரணமாகாம போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோ. ஓகே, நம்ம பிளானிங் பெருசா இருந்தது. பிளானிங் பெருசா இருந்தது. அது இன்னும் இருக்குது டைம். ஓகே, இப்போ வந்து பேசிட்டு மோனா வந்து ஆசைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணணும் ரிசப்ஷனுக்கு. கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட்டுக்கு வருத்தப்படுது, உங்களை எல்லாம் கூப்பிட முடியல அப்படிங்கிறதுனால. கரெக்டாக வந்து இந்த டைம் வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம், அதனால இன்வைட் பண்ண முடியாமல் என்கேஜ்மெண்ட்டுக்கு. இங்கே வந்து இங்கே விட இங்கே தான் காட்டுறேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம். இன்வைட் பண்ணலான்னு ஒரு ஆசையா இருந்தோம். பட் ஆனால் அது வந்து என்கேஜ்மெண்ட்ன்றது வந்து ஃபேமிலி சர்க்கிள்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால எல்லாருமே அப்படி தானே பண்ணுவாங்க. நம்ம ரிசப்ஷனை கிராண்டாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் வருவீங்கன்றது கிளியராக தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி தானே நம்ம ஃபுட்டு எல்லாமே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களை எல்லாம் எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசப்ஷனை சூப்பராக நடத்தும். ஆமாம், நீங்களும் நாங்களும் சேர்ந்து உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி எல்லாருமே சேர்ந்து நல்லா கிராண்டாக கொண்டாடுவோம். ஒரு வழியாக போயிட்டு பாப்பாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமானதே அதுதான். ஆண்டவரோட பைபிள், ரோசரி பிளஸ் திருக்குடும்ப ஆண்டவர் படம். திருக்குடும்ப ஆண்டவர் படம் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன். பைபிளும் ரோசரியும் வாங்காமல் வச்சுருந்தேன். ஏன்னா சாந்தோமில் தான் வாங்கணும் அப்படின்றதுனால வச்சிருந்தேன். ஸோ நாளையிலேருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருக்கு. ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிற விளாக் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இப்போ நல்லபடியாக போய் வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம பிளெஸிங்ஸ் ஆண்டவர்னால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நம்மளா போய் கடையில் போய் பைபிளும் ரோசரியும் காசு கொடுத்து வாங்குறத விட ஃபாதரோட பிளெஸிங்ஸோட எங்களுக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாம் ஆண்டவரோட கொடுப்பனன்னு தான் நம்ம சொல்லணும். சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க. உங்களோட பிளெஸிங்ஸும் கண்டிப்பா வேணும். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, பாப்பாக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும். பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. மிக விரைவில் வந்து பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.